ஒருத்தவன் கால் தவறி கீழே விழுந்து ஒரு பெரிய மணல் சரிவுல மாட்டிக்கிறான். அது ஒரு சாதாரண மணல் சரிவுன்னு பார்த்தா அது முடியிற இடத்துல பெரிய பெரிய பாறைகளா இருக்கு. சப்போஸ் சரிஞ்சு கீழே விழுந்துட்டா கூட அந்த பாறைகள்லாம் மாட்டி பீஸ் பீஸா போயிருவான். இவன் எவ்வளவோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாலும் அந்த மணல் சரிவுல மாட்டிட்டு இருக்கறனால இவன் ட்ரை பண்ணும் போதுனா கீழே தான் சரிஞ்சுக்கிட்டு போறான். அந்த நேரம் பார்த்து இவனுக்கு யாரோ போன் பண்றாங்க. அந்த போனை கூட எடுக்க முடியாம அந்த ரெண்டு கையை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கான். ஆனா போக போக இவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம அந்த கையெல்லாம் சரிச்சுக்கிட்டு அந்த மலையோட எட்ஜில போய் மாட்டிக்கிறான். ஆனா நேரம் ஆக ஆக அவன் உடம்புல உள்ள மொத்த ஸ்ட்ரென்த்துமே போயிருது. ஆனா அப்பயுமே மனசை தளர விடாம கீழே அலைகள் வந்து பாறைகள்ல மோதுற சவுண்ட நோட் பண்றான். கரெக்டா அந்த அலைகள் பாறைகள்ல மோதுற நேரமா பார்த்து கீழே விழுந்துடுறான். அதனாலே பெருசா அடிபடாம தப்பிச்சிடுறான். கீழே வந்ததுக்கு அப்புறம் அவனோட போன் எடுத்து பார்த்தா, ஹலோ, ஏன்னா தறி ஓட்ட வரலான்னு என்ன பண்ணலான்னு இருக்கிற? அடங்கொக்கால தீபாவளி முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்ன ஊர் சுத்திட்டு இருக்கிறியா நீ? ஓனர் ஃபோன் பண்ணி சீலவன் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற? சீக்கிரம் தறி ஓட்டு வா. சரி, சும்மா நின்று சீக்கிரம் வர. போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறான். இங்க ஊர் சுத்திட்டு இருப்பாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.